கோப்பியம், உண்மையும் பின்னணியும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள அச்சகாதிபர் வீட்டில் சினிமா பாணியில் காரில் முகமூடி அணிந்து வந்த கொள்ளை கும்பல் ஒன்று வீடு புகுந்து சுமார் 90 சவரனுக்கும் அதிகமான தங்க நகைகளை சூறையாடியதுடன் பிடிக்க முயன்றவர்களை அரிவாளால் வெட்ட முயன்ற அதிர்ச்சி சம்பவத்தையும், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த கொள்ளை சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இன்றைய தமிழகத்தில் அரசியல் முதல் அன்றாடம் வாழ்க்கை வரை பல்வேறு வரவேற்கும் விதமான மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கொள்ளையர்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளை சூறையாடினர். அப்படித்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயப்பன் காலனி 5வது தெருவில் குடியிருக்கும் அச்சக தொழில் நிறுவனம் நடத்தி வரும் அரவிந்த் ராம் மற்றும் அவரது மனைவி அபிராமி குழந்தைகளுடன் வெளியில் சென்றுவிட்டு நள்ளிரவில் மீண்டும் வீடு திரும்பினர். அப்போது அவரது வீட்டின் முன்பாக நின்று கொண்டிருந்த காரின் உள்ளே செல்போன் பார்த்து கொண்டிருந்த நபர்கள் திடீரென வீட்டின் உரிமையாளர் அரவிந்த் ராம் குடும்பத்தினரை கண்டவுடன் காரின் ஹாரன் சத்தத்தை தொடர்ச்சியாக எழுப்பியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அரவிந்த் ராம் மற்றும் அவரது மனைவி அபிராமி வீட்டிற்குள் வேகமாக சென்றனர். அப்போது வீட்டிலிருந்து நகையுடன் தலையில் துண்டு போட்டுக் கொண்டிருக்கும் முகமூடி அணிந்தபடியும் தங்க நகைகளை கொள்ளையடித்தபடி மர்ம நபர்கள் தப்பியோடினர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் அவர்களை பிடிக்க முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் அரிவாளால் வீட்டு உரிமையாளரை மிரட்டியபடி காரில் தப்பி சென்றனர். பின்னர் இது குறித்து போலீசாருக்கு அளித்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடத்திய சோதனையில் வீட்டில் அலமாரியில் வைத்திருந்த சுமார் 93 பவுண்ட் தங்க நகையும் 10,000 ரூபாய் பணமும் கொள்ளை போய் இருந்தது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரை சரக காவல்துறை துணைத் தலைவர் அபினவ்குமார் நேரில் சென்று வீட்டின் உரிமையாளர் அரவிந்த் ராம் மற்றும் அவரது மனைவி அபிராமியுடன் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மற்றும் ஆய்வு செய்தார். சினிமா பாணியில் நடந்த கொலை சம்பவம் சிவகாசி வட்டார மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் மானாமதுரையில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவங்களால் அச்சத்தில் மூழ்கி போன அப்பகுதிவாசிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். அதே நேரத்தில் நெல்லை பாளையங்கோட்டை தின்பண்ட வியாபாரி வீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 93 பவுண்ட் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 6 மாதங்களுக்கு பின் துப்பு துலக்கிய நிலையில் வியாபாரியின் உறவினரை கைது செய்து வெறும் 3 பவுண்ட் நகை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுவதாக குற்றச்சாட்டை தெரிவிக்கும் வியாபாரி தரப்பினர். அதே நேரத்தில் நெல்லை பாளையங்கோட்டை தின்பண்ட வியாபாரி வீட்டில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 93 பவுண்ட் தங்க நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 6 மாதங்களுக்கு பின் துப்பு துலக்கிய நிலையில் வியாபாரியின் உறவினரை கைது செய்து வெறும் 3 பவுண்ட் நகை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறுவதாக குற்றச்சாட்டை தெரிவிக்கும் வியாபாரி தரப்பினர் போலீசார் நகை திருட்டு சம்பவங்களில் பெரும் மோசடி செய்வதாகவும் நகைகளின் கணக்குகளை போலியாக காட்டுவதாகவும் கூறியிருக்கும் புகார் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 94 பவுண்ட் நகை தான் வந்து காணாம போனது. ஆனால் 66 பவுண்டு தான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அதனால 66 பவுண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருப்பி கம்ப்ளைண்ட்டை வந்து மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க எங்களுடைய கிளைண்ட் அவங்களுடைய கட்டாயத்தினால, காவல்துறையுடைய கட்டாயத்தினால. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 66 பவுண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கிட்ட வந்து நாங்கள் போய் கேட்க போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 3 பவுனும் ஒரு காரு மட்டும்தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 11,27,000 ரூபாய் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் 3 பவுனுக்கு மேலே இல்லைன்றாங்க. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாலதின்ற பொண்ணும் அவங்களும் சேர்ந்து தான் போகிறது வந்து வீடியோ ஃபுட்டேஜ் 18ஆம் தேதி போகிற வீடியோ ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் மாலதியை மட்டும் அவங்க வந்து வெளியில் விட்டுட்டாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலை. அது என்ன உள்நோக்கம் என்ன காரணன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி அவங்கள கஸ்டடி எடுத்து விசாரித்தா எங்களுடைய காணாமல் போன 94 பவுன் நகை வந்து கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வீட்டிற்குள் பூட்டி வைத்த நகைகளைத்தான் கொள்ளையர்கள் சூறையாடி சென்றனர் என்றால், மதுரையில் குறைந்த வட்டிக்கு நகைக்கடன் வழங்குவதாக கூறி
கூலி தொழிலாளர்களிடம் பல கோடி மதிப்புடைய அடகு வைத்த நகைகளோடு கடையை பூட்டிவிட்டு கம்பி நீட்டிய அடகு கடை உரிமையாளரிடமிருந்து பறிகொடுத்த நகைகளை மீட்டு தர கோரி மக்கள் ஒன்று கூடி புகார் மனு அளித்த பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஏழுமலை பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ முருகன் தங்க நகை அடகு கடையை துரைமுருகன் என்பவர் தொடங்கி நடத்தி வந்துள்ளார். மேலும் இவர் மக்கள் அடகு வைக்கும் நகைகளுக்கு குறைந்த வட்டியே வாங்கி தந்துள்ளார். இதனால் பேரையூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளிகள் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவு உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக சிறிய சிறிய நகைகளை கூட அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக துரைமுருகனுக்கு சொந்தமான அடகு கடையில் நகைகளை அடகு வைத்த பொதுமக்கள் அதற்கான வட்டி தொகையையும் அடமான தொகையையும் முழுவதுமாக செலுத்தியும் கூட நகைகளை பிறகு தருவதாக கூறி நகையை தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென அடகு கடை மூடப்பட்டிருந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ந்து போன மக்கள் துரைமுருகனின் வீட்டிற்கு நேராக சென்று கேட்டபோது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அடுத்த வாரத்தில் கொடுத்து விடுவதாக கூறி சமாளித்துள்ளார். ஆனால் பின்னர் 1 வாரம் ஆகியும் நகைகளை தராத நிலையில் ஏமாற்றமடைந்து நகைகளை அடகு வைத்த பொதுமக்கள் துரைமுருகனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டப்பட்ட நிலையில் கிடந்துள்ளது. இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த அனைவரும் சிலம்பட்டி நகர, ஏழுமலை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அங்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறும் நிலையில் தற்போது 4 மாத காலமாகியும் வட்டியும் அசல் தொகையும் செலுத்தியும் கூட நகைகளை இழந்து தவிப்பதாகவும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளோடு தற்போது துரைமுருகன் தலைமறைவாக உள்ளதால் தங்களது நகையை மீட்பதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒன்று கூடி புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வட்டி கம்மின்னு சொன்னாங்க. முதல்ல நாங்க அடகு வச்சு திருப்பிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா தான் இருந்தாங்க. இந்த 4-5 மாசமாவே ஆள் இல்ல. கடை அடைச்சு போட்டு போயிட்டாங்க. 1 லட்சத்துக்கு வச்சா 1 லட்சம் பணமும் கட்டி வட்டி முதல்ல கட்டிட்டோம். மாசம் வட்டி கட்டலாம்னு வட்டி கட்டிட்டு வந்தோம். பாதி என்னோட நான் 3.5 பவுன் இன்னொரு 5-6 பவுன் மேல வச்சிருக்கேன். 1 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். இன்னும் அந்த நகை எனக்கு கொடுக்கல. இன்னும் 3.5 பவுன் நான் இன்னும் வட்டி கட்டி இன்னும் திருப்பணும் போறதுக்குள்ள 4-5 மாசம் ஆச்சு. தலைமறைவா இருக்காப்புல. எனக்கு எஸ்பி சார் உடனே கண்டுபிடிச்சு அவங்களை எனக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எல்லாத்துக்கும் நகை வர்ற மாதிரி கேட்டுக்க. அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் நடந்த பல திருட்டு சம்பவங்களுக்கு மத்தியில் நேற்று கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வருகை தந்த நிலையில் அதற்காக போலீசார் பலத்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட ஒரு கொள்ளை கும்பல் வெண்ணெய்மலை பிரதான சாலையில் இருந்த பூட்டப்பட்டிருந்த வீடுகளின் பூட்டை உடைத்து பட்ட பகலில் வீட்டிற்குள் புகுந்து சுமார் 18 சவரன் தங்க நகை மற்றும் 16 லட்சம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை எடுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் வருகைக்காக மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் சினிமா பட பாணியில் நடைபெற்ற துணிகர சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.